கல்லணை பக்கத்தில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக செழிப்பாக இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம காவேரி ஆறு. இது வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து திறக்க போகிறாங்க. அடுத்த மாதம் திறந்தாங்களா இது ஃபுல்லாக தண்ணி வந்து இது ஃபுல்லாக போகுங்க. நம்ம கரிகால சோழன், எனக்கு இதில் என்ன பெரிய சந்தோஷம்னா சிலை நச்சு வச்சுருக்காங்களே நம்ம தமிழர்கள் அடையாளத்தை மறைக்காம. பக்கத்துலேயே சமயபுரம் இருக்குது, திருச்சி மலைக்கோட்டை இருக்குது, மலை கோவில் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது. நம்ம திருடா திருடி படம் எடுத்தது இங்கே தான். தம்பி ஒரு புடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா. பாத்தீங்களா தண்ணி கம்மியா தாங்க இருக்கு. ஆடெல்லாம் தண்ணி குடிக்க வந்திருக்கு பாருங்க. எப்படி பாக்குது பாரு நம்மள. அங்க பாரு உன்னை அடிக்க வரான். ஒரு கடல் கன்னி, பின்னாடி ஒரு கடல் பண்ணி. இங்க பாருங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. மக்களே, இதுதான் நம்ம தங்கி இருக்க ஹோட்டல் ஏகே ரெசிடென்சி. ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ். இப்போ காலைல டிஃபன் இதில் இன்னைக்கு டிஃபன் வந்து நம்ம ரொம்ப ஒரு வாரம் சுத்தினால உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு. சூட்டு தணிக்கிறதுக்காக நம்ம கம்மங்கூழ், அடிக்கிற வெயில் இதுதான் பர்ஃபெக்டா இருக்கு. கம்மங்கூழ் காலையிலே பரோட்டா, சட்னி, சாம்பார், குருமாங்கிறத விட உண்மை. இப்போ நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன். குடிச்சோன்னே அப்படியே கூலாக இருக்கு. குடிக்கும் போது அந்த வயசுல போய் அப்படியே அந்த ஐஸ் வச்ச மாதிரி சின்னது அப்படியே ஃபீல் ஆகுது. மேலே வந்து கீழே ஜூஸ் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. மும்பையில் வந்து அந்த கையில் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, இங்கே அப்படியே ஷார்ட்டாக பிடிக்கிறாங்க. சரி பாருங்க. அக்கா, எத்தனை வருஷமா இந்த கடை வச்சுருக்கீங்களா? 28 வருஷமா? 25. இதே இடத்துல தான் வச்சுருக்கீங்களா? சரி, 6 வருஷம் ஆச்சு. சரி, எப்படி போயிட்டு இருக்கு வியாபாரம்? நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நல்லா ரொம்ப புளிப்பாலாம் குடிப்பு இருக்கும். ஆனால் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு. புளிப்பு நீங்க சொன்ன மாதிரி தான். புளிப்பு வந்து பக்காவா இருக்கு. இவ்வளவுதான் கரெக்டா இருக்கு. அது இதுன்னு தேடி போய் அதை இதை சாப்பிட்டு உடம்புக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூழு குடிக்கிறதெல்லாம் சரிதான். வண்டி டிக்கில என்னமோ வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, ஸ்நாக்ஸ் இல்லையே, வேற என்னமோ வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்ன சொல்றது? நம்ம ஒரு நம்ம RR பிரியாணி, சேலம் RR பிரியாணி சொல்லுவாங்க. ஆனா உள்ள வயிறை கூல் பண்ணணும், உடம்ப கூல் பண்ணணும். கூலுக்கு அப்புறம் ஹாட் பண்ணோம், அப்புறம் மறுபடியும் தண்ணியில குடிச்சு கூல் பண்றோம், ஃபுல்லா ஃபன் பண்றோம். லெவல் ஷால் பண்ணிட்டே இருக்கோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. காரைக்குடி பக்கத்தில் கானாட காத்தா அங்கே போனான்னு பார்த்தோம். ஆனால் முடியலை. நம்ம போகிறது வந்து கல்லணை டேமில். அதை வந்து திருச்சி நம்ம மிக அருகில் இருக்கிற கல்லணை டேம். அது சொன்னது நம்ம வந்து நம்ம ஆளு, நம்ம விக்டரி அண்ணன், டிரைவர் அண்ணன். இல்லை போக மனசு, ஏன்னா சைட் டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்கு. வேற மாதிரி இருக்கு. சைட் டிஷ்க்கு இவ்வளோ சைட் ஊறுதுங்களா? வாங்கிட்டீங்களா? சரிங்களா, கிளம்பலாமா? லெமன் ஊறுகாய் தான், நான் வேற மாதிரி இருக்குது. நம்ம பார்சல் வாங்கியாச்சு. ஒரு கூலுக்கு எவ்வளோ சைட் டிஷ் பண்ணுங்க. ஃபன் பண்ணுறோம். சரி,
மக்களே நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம காவேரி ஆறு. இது வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து திறக்க போகிறாங்க. இப்போ அடுத்த மாதம் திறந்தாங்களா இது ஃபுல்லாக தண்ணி வந்து இது ஃபுல்லாக போகுங்க. ஏற்கனவே பாருங்கள் தண்ணி தான். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா குளிக்க போறோம். வந்து நம்ம எங்க போறோம் அப்பா கேட்கலாமா? சொல்லுமா. எங்க போறோம்? இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா குளிக்க எங்க போறோம்? குளிக்க வந்து கரிகாலன் கட்டின கல்லணைக்கு போகிறோம். ஓகே. டூர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? இங்கே இருக்கலாம்னு தோணுதா? இங்கே இருந்துக்கலாமா? நம்ம மும்பையில இங்கே வந்து இருந்துக்கலாமா? நம்ம சாச்சு இங்கே சென்னையில் வந்து இருந்துக்கலாம். இங்கே அப்போ தான் இங்கே அடிக்கடி வர முடியும் இல்லையா? சரியா? இப்போ நம்ம எல்லாம் இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆயிடலாமா? மக்களே இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ நம்ம கல்லணை கரிகாலன் சோழன் கட்டிய கல்லணைக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அந்த வழியில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து நிறைய எல்லா இடமே ட்ரையாக காஞ்சி போய் கிடக்கிற நிலமையில் இந்த கல்லணை பக்கத்தில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக செழிப்பாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் பசுமையாக பச்சை பயிர்னு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. சூப்பர் ரோடும் அந்த மாதிரி இருக்குது. ரோடு வெறும் த்ரில்லிங்காக ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க. வாரத்தில் மயில் கத்துதுங்க, உள்ள மயில் கத்திட்டு இருக்கு. இப்போ பாருங்க சுற்றி இடம் பாருங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஐலா மீன் ஊர் வந்து 50 ரூபா. இது ஜிலேபி மீன் 3 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆர்ஜிங்கிற ஹோட்டல், இந்த ஹோட்டலில் தான் மீன் சாப்பாடெல்லாம் கிடைக்கும். அப்புறம் சாப்பாடு வந்து 80 ரூபா எல்லாமே கிடைக்கும். மீன், சப்பாத்தி, பரோட்டா, கிராட்டா எல்லாமே கிடைக்கும். இங்கே சாப்பிட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் மீன் போட்டாங்க. நம்ம மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பேர் ராஜ். அண்ணன் பேர் ராஜ். மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு அருமையாக. சார் உங்கள் பேருங்க சார்? மணிங்களா? நீங்கள் எங்கள் டூரிஸ்ட்டுங்களா? நீங்கள் லோக்கல் தானுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்களே இப்போ. இங்கே பாலவரம் நடக்குது. சரிங்க. அதனால இப்போ அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து லைனை மாற்றி விட்டுருக்காங்க. ஓகே. நவுல் போட்டு சரிங்க. வந்து தண்ணியை மாற்றி விட்டுருக்காங்க. முக்கம்பூரில் எப்பயுமே ஒரு தண்ணி கிடைக்கும். இப்போ வந்து இங்கே பாலவரம் நடக்கிறதுனால பிரித்து விட்டுருக்காங்க. பிரித்து விட்ருக்காங்க. அதனால தான். ஆனால் இல்லை இந்த சம்மர் சீசன்லேயும் ட்ரையான டைமில் தண்ணி நிறைய இது கிடையாது. ட்ரைங்கிறதே கிடையாது. ஆடு மாடு எல்லாம் தண்ணி குடிக்கிறது வந்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே எப்பயுமே தண்ணி கொண்டு போகிறோம். ஓகே. இப்போ இந்த பாலத்தினால தான் இந்த தண்ணி மாற்றிருக்காங்க. அதுவும் இப்போ அந்த சைடு கொள்ளிடவங்களுக்கு தண்ணி போகும். தண்ணி போகுதுங்களாங்க? குளிக்கலாங்களா? மற்றபடி ஆனால் இன்னும் இப்போது தண்ணியெல்லாம் நிறையா நல்லா நிறைய சீசன் இருக்குங்க இல்லையா? சீசனை விட பழமையை வந்து பார்க்கறதுக்கு ஆள் நிறைய இருக்கு. ஆமாம். சீசனுங்கிறது மாற்றம் கிடையாது. இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு. இதே பழைய இதை விரும்புறவங்க இன்னும் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஆர்வமாக வந்துட்டு வராங்க. ஏன்னா நம்ம தமிழரோட இதில் வந்து இது பெரிய இது முதல் அணை. ஆமாம். உலக வரலாற்றுலேயே வந்து இது வந்து முதல் அணை இல்லையா? ஆமாம். இதில் வந்து இன்னும் சிறப்பம் சொன்னோன்னா இந்த கல்லணை கட்டுறதுக்கு முன்னாடி 4 கோயில் கட்டினாங்க. திருவானைக்காவல், இது பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கு, விளையாட்டு மங்கலம், மலைக்கோயில் எல்லாமே கட்டி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த கல்லணை தான் இருக்கும். சரி. இந்த ஏரியாவே களிமண் தான். இந்த களிமண்ணில் வந்து நல்ல கருங்கல்லை போட்டு இறக்கி நாட்டாமலை வந்து கல் எடுத்துட்டு வந்து போட்டு இதை வந்து வலு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த களிமண்ணில் இந்த கல்லணை கட்டுறது ரொம்ப கடினமான வேலை. ஆனால் அதையும் கட்டி காட்டியிருக்காங்க. நீங்கள் போய் ஒரு கடலில் பீச்சில் நின்னாலோ ஒரு ஆற்றுல நின்னாலோ மண்ணை அரிச்சிட்டு போயிடும். ஆமாம். அதே வந்து இஷ்யூ தான் ஒரு கருங்கல்ல போட்டு அது மேலே அடிக்கும். மற்றபடி இன்னைக்கு இருக்கிற சிமெண்ட் டெக்னாலஜி அது கிடையாது. ஆமாம். சாதாரண ஒரு இல்லை இன்னைக்கு டெக்னாலஜியில் கட்டியிருந்தாங்களா 5 வருஷத்துல முடிஞ்சிருக்கும் இல்லையா? 5 வருஷத்துல அடிச்சுட்டு போயிருக்கும் காலையை. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாள் நினைச்சு நிற்கிறது அதான் காரணம்.
ரொம்ப நன்றி ஐயா, இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட பதிலெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் நிறைய நாலேஜ் தெரியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்றதுக்கு நல்ல லொக்கேஷன் தேடிட்டு இருக்கிறோம். வரவங்கள பார்சல் வாங்கிட்டோம், பிரியாணி பார்சல் வாங்கிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு சாப்பாடு, ஒரு மீன், பொரிச்ச மீன் கிடச்சி எல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல லொக்கேஷன் தேடிட்டு இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு வாங்கி காட்டுறேன். சாப்பிட முடியாம ஆகுது. ஆ மூட்டை நம்ம தான் மூடி வச்சுட்டு வரோம். ஆ ஒண்ணு எல்லாம் வாங்கி ரெடியா இருந்தா சாப்பிட இடம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை கிடச்சிருச்சு. அதுக்கு என்ன, பாசிட்டிவாகவே பேசுனாங்க, நெகட்டிவாக பேசுனா எப்படி? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? சோறுக்கு திண்டாட்டம் இருக்கும். ஆனால் டூர் எப்படி போயிட்டு இருக்குது? நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் கலக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேற மாதிரி இல்லையா லொக்கேஷன்? அது வந்து அதையும் பொரிச்சு சாப்பிட்ருவோம். மசாலா போட்டு அவர்கிட்ட கொடுத்துருவோம். அது அப்படியே பொரிச்சு கொடுத்துருவாரு. என்ன கொண்டா இருந்தாலும் சாப்பிட்ருவோம். நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. காவேரி கிழமையில சாப்பிட போகிறோம் உட்காந்து. இதான் ஆரம்பிச்சிட்டிங்களா? இருக்கிறேன் நம்ம கரிகாலன் கல்லணையில் வந்து மீன் சாப்பாடு. உங்களுக்கு, ஆனால் எனக்கு மீன் சாப்பாடு தானே. நீங்கள் அங்கேருந்து பிரியாணி எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இங்கே நம்மளுக்கு மீன் கிடச்சில்ல, அது அங்கே பாருங்கள். அங்கே வந்து மீன் பொரிச்சு மீன் விற்கிறாங்க. பரவாயில்ல, ஆனால் சீப்பாக தான் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது மீன். சீரக சம்பா பிரியாணி. ஆமாம். எப்படி இருக்குது டேஸ்டெல்லாம்? பயங்கரமா இருக்கு. அந்த ஃபீல் எப்படி இருக்குது? நம்ம கல்லணையை பார்த்துட்டு சாப்பிட்றது, நம்ம கல்லணையை பார்த்துட்டு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல். நல்ல ஃபீல் வருது. பிரியாணி சாப்பிடுங்க, அடுத்தடுத்தவங்கள்ட்ட கேளுங்க. சார், அப்புறம் எப்படி இருக்குங்க சாப்பாடெல்லாம்? சாப்பாடுலாம் பக்கம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கா? மீனெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனால் நல்ல சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை, எல்லாம் கைவண்டி கடையில் தான் எல்லாமே வாங்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்கு, ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, மீன் பிரியாணி. தம்பி ஒரு புடி பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா. இந்த சாப்பாடு எங்கே வச்சு சாப்பிட்றதுன்னு இடம் தேடிட்டு வந்தோம். ஆனால் அவர் சூப்பரான இடம் செட் பண்ணி கொடுத்தாரு நம்ம டிரைவர் சார். அதுக்கு மேலே சாப்பாடு வேறு அருமையாக இருக்குது. மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருக்கு. மீன் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சீப்பாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, நடுவு துண்டு ஜிலேபி மாதிரி இருக்கு பாருங்க. ஜிலேபி பேரு நெய் மீன் சொன்னாங்க. அப்படியா? அதான் நெய்யை பாருங்க, நெய் உருகுது. மக்களே, வந்து நம்ம வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே மேலே நம்ம பார்க்கிங் இருக்குல்லையா, அங்கே ஹோட்டல், அங்கேயும் ஹோட்டல் இருக்குது. அங்கே மீன் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டு வெளியிருந்து கொஞ்சம் பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டோம். சிக்கன் வந்து எப்படின்னு கொஞ்சம் ப்ரோட்டீனாக ஃப்ரையாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபேட் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த நெய் மீனோட நெய்யில் மிக்ஸ் பண்ணி சிக்கன் அப்படியே மிக்ஸ் பண்ணி. ஆஹா, இதெல்லாம் கண்டுபிடிக்கும். என்ன வர வர இவன் டேஸ்ட் இப்படி போகுது? புதுவிதமான இதாக இருக்கு. யாரோ திட்டுறாங்க, நான் தான் திட்டுறேன், பசிக்குது எனக்கு. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டாச்சா? ஒன்ற மயக்கத்தோடு நின்று கொண்டே இருக்கிறீர்கள். மேலே நம்ம பார்க்குக்கு வந்தோடனையும் விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கு வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற ஐட்டமெல்லாம் இருக்குது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பாருங்கள், இங்கே லைவாக பண்ணி கொடுக்காங்க. அவங்க தான் பண்ணி தராரு. ஒரு சின்ன பார்க்குங்க. நம்ம வந்து என்ட்ரன்ஸில் பார்க் இருக்குது. மாங்காய், ஃப்ரூட்ஸு, தண்ணி பாட்டிலு, பஜ்ஜி கடை, நானும் உதயா மீன் வறுவல், ஆனந்த மீன் கடைகள். இல்லை, அது கெளுத்து மண்டே. அது
மக்களே, நம்ம கரிகால சோழன், எனக்கு இதுல என்ன பெரிய சந்தோஷம்னா அவருக்கு ஒரு சிலை நச்சு வச்சிருக்காங்களே, நம்ம தமிழர்கள் அடையாளத்தை மறைக்காம. இல்லை கடைசி வரைக்கும் அணையை கூட்டிட்டு போய் வந்து தண்ணி ஊற்றி விடுவீங்களா இல்லை அப்படியே ஊற்றி கூட்டிட்டு நம்ம வீடியோல அதான் கேட்க போறாங்க. ரைட்டு. என்னடா வந்து இங்க போறீங்க அங்க போறீங்க, சோத்து வாங்க, சோறு சாப்பிட்றீங்க, கூழு குடிக்கிறீங்க, அணைக்கு போக மாட்டீங்களா? அப்போ கிளம்பும்போது டீ பிஸ்கெட்டு, அப்போ இறங்கி அப்புறம் என்ன கூழ், கம்மங்கூழ், மோர், ஊறுகாய், சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணி பத்தலன்னு மீன் பத்தலன்னு சாப்பாடு. இந்த வெற்றியே நாளைக்கு வயிற்றால போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கினா யார் சொல்லிப்பா? ஹைட் ஆச்சுன்னா அது எங்கப்போ குளிக்கிறது மசமசன்னு தான் இருக்கும். அதனால என்ன சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் ஜம்ப் பண்றோம். மண்டரியா வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் எடுக்கிறாரு. போய்யா பின்னாடி மணிமண்டபம் இருக்கு, கரிகால சோழன் மணிமண்டபம். நிறைய வந்து புகைப்படமாக ஃபோட்டோஸ் மூலியமாக நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. சின்ன அந்த சின்ன நம்ம குறியீடுகள் பாருங்க, அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் குறியீடுகள் பாருங்க. மக்களை பார்த்தா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கரிகாலன் சோழன் கல்லணைக்கு வந்து வந்துட்டோம். தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டேம்பு வந்து வேலை நடந்ததுக்குனால, ரிப்பேரிங் ஒர்க் நடந்ததுக்குனால வந்து ஒரு 10 நாளாக வந்து தண்ணி வரலையா, மூடி வச்சுருக்காங்களா. இந்த அணையை வந்து பாதை வந்து வேறு இடத்துல திருப்பி விட்ருக்காங்க. இன்னொரு 10 நாளில் மறுபடியும் தண்ணி வந்துருங்கிறாங்க. தண்ணி வந்துட்டு அங்கெல்லாம் தண்ணி நல்லா ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. இங்கே ஒரு ஃபேமிலி வந்து குளிச்சுட்டு இருக்கிறாரு. அது நம்ம வீடியோவில் வரலாமான்னு கேட்குறாரு. வரலாங்களே. ஒரு ஃபேமிலி பாருங்கள், நல்லா ஃபேமிலி என்ஜாய், அங்கங்கே ஃபேமிலி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், அணைக்கிட்டே அங்கேயும் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. அணை பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அங்கேயும் குளிச்சுட்டு இருக்காங்க. நடுவாவும் எல்லாம் எல்லா இடத்துலையும் குளிச்சுட்டே இருக்கிறாங்க. எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து நல்லா இருக்குது. அப்படியே ஒரு சன்செட் டைமில் இந்த இடம் வந்து நம்ம டீம் இறங்கிட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணிருக்கிறோம். நம்ம டீம் பாருங்கள் இறங்கிட்டாங்க. அங்கே இறங்கிட்டாங்க. வாங்க, நம்மளும் கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் போய் நம்மளும் குளிப்போம். நம்ம பேக் வச்சுருக்கோம், எடுத்துக்கிட்டு அங்கே பாரு. ப்ரோ என்ஜாய். என்னவா, என்ன கேட்டாங்க? இல்லை, நம்ம ஐடி ஏதோ கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஈரமானது. நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி அணையிலிருந்து வந்து கசியிற வந்து அளவு வந்து கம்மியாக, என்ன திறந்து விடுறதோ ஏதோ கசியிறது. மக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம காவேரி ஆறுல குளிச்சுட்டு இருக்கோம். நம்ம கரிகாலன் சோழன் கட்டின அணையில் வந்து குளிச்சு முடிச்சிட்டோம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மொட்டையை கழுவிட்டு இருக்கிறியா? மக்களே செம்ம என்ஜாய். நாங்கள் வந்து இப்போ பார்த்தா நைட்டு நாங்கள் திருச்சிக்கு வந்து ரீச் ஆகிட்டு ரூம் போட்டுட்டு மத்தியானம் ஆச்சு இங்கே வர்றதுக்கு வந்தோம். நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி வரவங்கள பிரியாணி வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டோம்.
இங்கே மீனெல்லாம் கிடைக்குங்க, சூப்பராக இருக்குது. மீனெல்லாம் பொரிச்சு கொடுக்குறாங்க. சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. பிரியாணி மீன் பக்காவாக சாப்பிட்டு ஃபுல் பேக்கேஜாக சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. குளிக்க வந்தால் இங்கேயும் செம்மையாக இருக்குது குளிக்க. இன்னும் ஆழம் முன்னாடி இருக்குது. ஆனால் நாங்கள் பண்ணுறதுக்காக இங்கேயும் உட்காந்துருக்கோம். மக்களே பார்த்தா நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, திருச்சியில் வந்துட்டிங்களா, திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கங்க. திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் ரூம் போட்டிருக்கேன். இங்கே வந்து பக்கத்துலேயே சமயபுரம் இருக்குது, திருச்சி மலைக்கோட்டை இருக்குது, மலை கோவில் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, மலைக்கோட்டையில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. நம்ம திருடா திருடி படம் எடுத்தது இங்கே தான். மலைக்கோட்டையில் தான் திருடா திருடி படம் எடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம திருச்சியில் நிறைய இடத்துல சுற்றி சுற்றி ஷூட்டிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து தனுஷ் பண்ணுங்க. அப்படியா? அப்படிச்சா? இவரும் தளபதி ஃபேனு, இது தளபதி ஃபேனு, இவங்க வந்து தனுஷ் ஃபேனுங்க. நம்ம சோறு தாங்க, நம்மளுக்கு சோறு தாங்க முக்கியம். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. மக்களே, இங்க ஒரு கடல் கன்னி, பின்னாடி ஒரு கடல் பன்னி. இங்க பாருங்க. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. ஊருக்கு எது மணலாரி வந்துட போறா சாமி. மாடெல்லாம் தண்ணி குடிக்க வந்திருக்கு பாருங்க. இந்த நாட்டு மாடு எப்படி தெரியுது அங்கே பாருங்க, எப்படி நம்மளை பார்க்குது, நோட் பண்ணுறது பாருங்க. இல்லை அது என்ன தண்ணி குடிக்க வந்தால் உங்களை போட்டு புழக்கிறது வந்துருக்குதா? எங்கடா வந்துருக்கு? அடுத்து விட வந்துருக்கு. தண்ணி குடிக்கிறாங்க, எப்படி பார்க்குது பாரு நம்மளே. அங்க பாரு உன்னை அடிக்க வரான். அங்கே ஒரு தாத்தா சிக்னல் கொடுக்குறாரு பாருங்க, மாட்டுக்காரரு. அவரோட சிக்னலுக்கு போகுது. மக்களே, யூடியூபர் உலகம் சேனலுக்கு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஐடி யூடியூபர் உலகம், அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்க எங்களை. சொல்லுங்க சார், இப்போ என்ன? மக்களே, நானும் நம்ம டிரைவர் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், அடிக்கடி சொல்லிட்டேன் சார், ஏதாவது ரோட்டில் வெறும் டீ கிடைக்கிற மாதிரி ஒரு கடையில் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. 10 நிமிஷம் குடிச்சிட்டு கிளம்பி டீ வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலாம். எப்போ பார்த்தாலும் இங்கே பாருங்கள், டீ கேட்டால் எந்த மாதிரி கடைக்கு வந்து போட்டுக்கிறா இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் கெட்டு போயிருக்கேன்.